எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது மேலிருந்து கீழ் வரை. சாம்பிரான் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம், அகமதாபாத் போராட்டம், பைசாகி நாள். 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன? தஸ்கிரா. தஸ்கிரா. அதாவது அபுல் கலாம் ஆசாத். தர்ஜுமன் குர்ஆன் என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? தர்ஜுமன் குர்ஆன் என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? அதாவது குர்ஆனின் அரபி மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று. இதில் ஆப்ஷன் டி, அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தவர் என்பது தவறானது. மீதி மூன்றும் சரியானது. என இவர் பிறந்தது சவுதி அரேபியா. அடுத்தது, மீதி மூன்றும் பாருங்க சரியானது. இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர், அல்ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார். இவர் இந்திய தேசிய காங்கிரசுக்கு 1923 மற்றும் 1940ஆம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? சுதேசி தினம். சுதேசி தினம். பாரதியாரை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது, அதாவது அனைத்துமே சரியானவை. பாரதியார் 1905இல் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார். 1906இல் பாலபாரத சபா அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார். 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசியுடன் கலந்து கொண்டார். அவர் வங்கமே வாழியவே என்ற பாடலை இயற்றியுள்ளார். அடுத்து,
தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். 9வது கேள்வி, டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர்? பட்டுகேஸ்வர் தத். பட்டுகேஸ்வர் தத். அடுத்து, ரவீந்திரநாத் தாக்கூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து, கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திரபோஸை பற்றிய சரியான கூற்று? ஆப்ஷன் பி, அதாவது அனைத்துமே சரியான கூற்று. சுபாஷ் சந்திரபோஸ் சிஆர் தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். 1921இல் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார். 1927இல் சைமன் கமிஷனை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் புறக்கணித்தார். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார் சுபாஷ் சந்திரபோஸ். இவை அனைத்துமே சரி. அடுத்து 12வது கேள்வி, பூனா சர்வாஜனிக் சபை பற்றி கருத்தில் கொள்க. மகாதேவ் கோவிந்த ரானட்டே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டவர், அதாவது எம்ஜி ரானட்டே. இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 1878ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. இவை 3 சரி. ஆனால் இந்த அம்ரித பஜார் பத்திரிகா எனும் பத்திரிகை வெளியிட்டது என்பது தவறு. அப்போ முதல் 3 சரியானது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் கோகலேவை பற்றிய தவறான கூற்று எது? ஆப்ஷன் பி, அதாவது 4வது கூற்று மட்டும் தவறானது. அதாவது காந்தி கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசர் என்று வர்ணிக்கின்றார் என்பது தவறான ஒன்று. மீதி 3 சரி. கோகலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905இல் ஏற்படுத்தினார். கோகலே தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். காந்தி கோகலேவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்போ மகாத்மா காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த கேள்வி, முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார்? முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார்? தாமஸ் ரோ. தாமஸ் ரோ. 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் தூண்டாஜி வாக். தூண்டாஜி வாக். அடுத்து, பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம்: ரயத்துவாரி முறை. ரயத்துவாரி முறை. பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இதற்கு முறைக்கு பேரு ரயத்துவாரி முறை. அடுத்து, தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது? சுயமரியாதை. சுயமரியாதை. அடுத்து 18வது கேள்வி, எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? குப்தர்கள். குப்தர்கள். மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் சூரியன் மறையும் பகுதி. சூரியன் மறையும் பகுதி. அடுத்து, கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்?
கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கின்றது? சொரூப் கானா என்ற சொல் எதனை குறிக்கிறது? நாணய சாலை. நாணய சாலை. 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? 1863ஆம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ராபர்ட் புரூஸ். ராபர்ட் புரூஸ். சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் எது? சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது பசிப்பினி மருத்துவர் வள்ளலார், நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார், குருமுனி அகத்தியர், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். இந்த காணொளியின் கடைசி கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய சரியான கூற்று எவை? ஆப்ஷன் பி, அதாவது ஆங்கிலேயர்கள் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர், பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.